கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாளுகள் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபு 4 அதிகாரம் അതിന്റെ 1 വചനം വാസിക്കും போது யாக்கோபு 4 அதிகாரம் അതിന്റെ 1 வசனம், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? அநேக மக்களே நாம் உலகத்தில் பார்க்கும் போது குடும்பங்களில் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் உண்டாகிற, குடும்பங்களில் சண்டைகள் உருவாகிற, சபைகளிலும் இந்த நாளுகளில் அநேக சபைகளில் சண்டைகள் பிரிவினைகள் உண்டாகிற. அதே மாதிரி நாம் உலகத்தில் அநேகம் தேசங்களை பார்த்தனாலும் தேசங்களில் யுத்தங்களும் சண்டைகளும் அதை உருவாகுவதை நாம் பார்க்கிறார். இங்கே யாக்கோபுக்கு எழுத அந்த நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே நமக்கு பார்க்க முடியுது, இதெல்லாம் எதனாலே உருவாகிறது? உங்களுக்குள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலே இதெல்லாம் உருவாகிறது இல்லையா என்று ஒரு கேள்வி அங்கே எழுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகம் மக்கள் இந்த உலகத்தில் அவங்களுக்கான போதித்த மாதிரி உள்ள இச்சைகளாலே அவங்களுடைய அது பேரு பெருமைப்படுத்துவதற்கான காரியங்களில் முன்னாடி வரும்போது அவங்களுடைய பேரை உயர்த்துவதற்காக அதை பாடுபடும் போது இந்த மாதிரி யுத்தங்களும் சண்டைகளும் உருவாகிறார். அநேக சபைகளை நாம் எடுத்து பார்த்தால் இன்னைக்கு சபைகள் 2 பிரிந்திருக்கிறார். அநேக சபைகள் 3 பிரிந்திருக்கிறார். சபையில் நாம் இயேசுவை ஆராதிக்கிறார். அநேகர் சபையில் இயேசுவை ஆராதிக்கிறதால் என்னால் கூட அங்கே சண்டையும் பிரிவினையும் யுத்தங்களும் உருவாவதற்கு காரணம் என்ன? அவங்களுடைய அவயவங்களில் போராடுகிற, அவங்களுடைய அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலே அந்த ஆலயத்தில் நான் பெருமையாய் இருக்க வேண்டும், அந்த ஆலயத்தில் பெரிய ஸ்தானங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஒரு இச்சை உருவாகும் போதுதான் அநேக சபைகளில் சண்டைகள் உருவாகிறார். நாம் அதே நமக்கு தேவையான மக்களை தெரிந்து கொள்ளலாம், கர்த்தருக்கு பிரியமுள்ளவங்களை தெரிந்து கொள்ளலாம் என்னெல்லாம் பார்க்காமல் 2, 3 ஞான ஒரு இடத்தில் போகும்போது ஒரு சபை 3 பிரிந்திருக்கிறார். ஏ பி சி என்று சொல்லி சபைகள் நடக்கிறார். இந்த நாடுகளில் நாம் இயேசுவை ஆராதிக்கிறார், நமக்குள்ளேயே யுத்தங்களும் சண்டைகளும் உருவாகிறார். நம்முடைய குடும்பங்களில் எதுக்காக இந்த சண்டைகள் பிரிவினைகள் உருவாகிறார்? ஏன் நம்முடைய தேசத்தில் இந்த மாதிரி சண்டைகள் பிரிவினைகள் உருவாகிறார்? எந்த இடத்தில் நாம் எடுத்து பார்த்தாலும் அங்கே அவங்களுடைய அவயவங்களில் போர் செய்கிறதா ஒரு பெருமையான, அவங்களுடைய அவயவங்களில் அதே போர் செய்கிற இச்சையினாலே இந்த யுத்தங்களும் சண்டைகளும் உருவாகிறார். இங்கே 2 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அநேகம் இச்சைகள் நமக்கு உருவாயிருக்கிறார். அநேகம் மனசுக்குள்ள அநேக இச்சைகள் இருந்திருந்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லையே. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவராயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறார்களே என்று சொல்லுகிறார். இங்கே பொறாமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அநேகர் வார்த்தையாலே மனிதர்களை கொலை செய்கிறார். நாம் எடுத்து பார்த்தால் அநேகம் சபைகளுக்குள்ள வார்த்தைகளை பேசி அநேக வார்த்தைகளை பேசி மக்களை கொலை செய்த மாதிரி சூழ்நிலை உண்டு பண்ணுகிறார். அதே மாதிரி கொலை செய்ததும் பொறாமையுள்ளவராய் இருந்தும் நீங்க அடையாமல் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளுகளில்
அதை ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்? ஏன் கர்த்தருடைய சமாதானம் நம்மில் இல்லாமல் இருக்கிறார்? கர்த்தருடைய அன்பு ஏன் நம்மில் இல்லாது இருக்கிறார் என்ற கேள்விக்கு இங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறார், உங்கள் அவயவங்களில் போர் செய்கிறத இச்சைகளினாலே இந்த சண்டையும் யுத்தங்களும் உருவாகிறார். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அந்த பொறாமைகள் நம் வாழ்க்கையிலிருந்து மாற்றப்படட்டும். பொறாமைகள், அதை கொலை செய்த மாதிரியுள்ள சூழ்நிலைகள், அநேகருக்கு விரோதமாய் பேசுவது, அநேகருக்கு விரோதமாய் எழும்புவது, நாம் அதை விட்டுவிட வேண்டிய சூழ்நிலைகள் வரட்டும். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. இந்த நாளுகளில் நீங்க யுத்தம் பண்ணியும் சண்டை போட்டுட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று இந்த வார்த்தைகளில் நமக்கு புரிகிறார். நம்ம சண்டை பண்ணியும் யுத்தம் பண்ணியும் எந்த எந்த நல்கிரியைகளும் நேடி எடுக்க முடியாது. இங்கே நீங்க விண்ணப்பம் பண்ணியால், நீங்க விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால ஒண்ணுமே உங்களுக்கு கிடைக்காமல் போகிறார். அப்போ விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்துவார். விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் நமக்காக கொடுக்குவார். தேவன் நம்மை உயர்த்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். அதே இந்த நாளுகளில் விண்ணப்பம் பண்ண, கர்த்தருக்குள்ள விண்ணப்பம் பண்ணி முன்னாடி வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். அதே நாம் யுத்தம் பண்ணதிலோ, நாம் இந்த உலகத்தில் ஏதோ சண்டை போடுறதிலோ, நாம் இந்த உலகத்தில் ஏதோ சாதிக்கலாம் என்று சொல்லி யுத்தத்துக்குள்ளேயோ சண்டைக்குள்ளேயோ போகிறதுக்கு பதிலா நாம் இந்த நாளுகளில் கர்த்தருக்கிட்ட விண்ணப்பம் பண்ணட்டும். விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் நமக்காக எல்லாம் கொடுக்கிறவராயிருக்கிறார். இங்க 3ஆம் வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் അതിന്റെ 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறத படியினால் இங்கு நமக்கு கிடைக்காமல், சில விஷயங்கள் கிடைக்காமல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இங்கே நீங்க விண்ணப்பம் பண்ணியும் அதே உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும் படிக்கு விஷயங்கள் செலவழிக்கும் போது, உங்களுடைய இச்சைகளுக்காக விண்ணப்பம் பண்ணியா அது தேவன் கொடுக்க மாட்டேன். தேவன் அது செய்து முடிக்கிறவர் அல்ல. நாம் நம்முடைய இச்சைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி அது நிறைவேற்றும்படி ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளும் போது அது நமக்கு அது கிடைக்காமல் இருப்பார். அப்போ அப்படிப்பட்ட ஜெபம், அப்படிப்பட்ட விண்ணப்பம் தேவன் கேட்கிறது இல்லை. இந்த நாளுகளில் விண்ணப்பம் பண்ணும் போது நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய பலத்தோடையோ நம் புத்தியோடையோ நம்முடைய தேவர்களுக்காக மட்டுமல்ல, நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராய் உண்மையுள்ள மனதோடு வரும்போது தேவன் நமக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்துவார். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தகாத விதமான கிரியைகள் நம்மில் இருந்து விட்டு மாறட்டும். அது தகாத விதமான அந்த விண்ணப்பங்கள் நம்மில் இருந்து மாற்றப்படட்டும். இங்கே நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள விண்ணப்பம் பண்ண தேவன் நமக்கு கிருபை செய்வார். உலகத்துடைய சமாதானத்துக்காக, நம்ம தேசத்துடைய சமாதானத்துக்காக, நம்முடைய குடும்பங்களுடைய சமாதானத்துக்காக, நம்ம குடும்பங்களுடைய எல்லா சேவைகளுக்காக, மற்றுள்ள மக்கள் உயர்றதுக்காக, வளர்றதுக்காக, எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அப்படி நாம் ஜெபிக்கும் போது, விண்ணப்பம் பண்ணும் போது தேவன் நமக்காக வழியை துறப்பார். இங்கே யுத்தத்தாலே நமக்கு எதுவும் சாதிக்க முடியாது. இங்கே நமக்கு அதே ஏதோ ஒரு இங்கே யுத்தம் பண்ணியோ சண்டை போட்டோ எதுவுமே நமக்கு அதை சாதிக்க முடியாது. இங்கே 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, வெபிச்சாரரே, வெபிச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான காரியம், பகா என்று
அறிவீர்களாக. இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், நீங்க உலக சிநேகம் உள்ளவராய் இருக்கக்கூடாது. இங்கு அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான காரியம். அப்போ நாம் உலகத்தை நம்பி, உலகத்தை நேசித்து, உலகத்தை சிநேகித்து நடக்கிறதுக்காக அல்ல தேவன் நம்மை அழைத்திருக்கிறது. இங்க உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கலாமா, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி போகலாமா என்னெல்லாம் யோசிக்கிறது. அது தேவனுக்கு விரோதமான காரியமாய் இருக்கிறது. அது தேவனுக்கு விரோதமான பகை என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் அது தேவனுக்கு பகஞ்சன் ஆகிறார். இங்கே உலகத்துக்கு சிநேகிதனாய் யாரெல்லாம் இருக்குதோ அவங்கள் தேவனுக்கு பகஞ்சர் ஆகிறார். தேவனுக்கு பகஞ்சர் ஆகிறார். இங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், உங்களுக்குள்ள யுத்தமும் சண்டையே வருகிறது. எதுக்காக ஒரு சண்டை உருவாகிறார்? எதுக்காக ஒரு யுத்தம் வருகிறார்? எதுக்காக ஒரு போராட்டம் வருகிறார்? எதுக்காக குடும்பங்களில் சமாதானம் இல்லாத போகிறார் என்று கேட்டால், உங்களுக்குள்ள போர் செய்கிற அநேக இச்சைகள் தான். அநேக இச்சைகள். அது எனக்கு அவரை காட்டில் வளரும், எனக்கு இவரை காட்டில் வளரணும், எனக்கு பெரிய ஸ்தானம் கிடைக்கணும். சபைகளில் கூட பார்த்தால் அது வேற ஒருவன் வரும்போது அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு தன்ன பெருமையுள்ள ஸ்தானம் இருக்கணும் என்று நினைக்கும் போதுதான் ஒரு சபை ரெண்டாய் பிரிஞ்சு விடுகிறார். இங்கே சொந்தமான இச்சைகள் சபையை பிரிக்கிறார். சொந்தமான இச்சைகள் நம்ம குடும்பத்தை பிரிக்கிறார். சொந்தமான இச்சைகள் உள்ள ஜபம் அது நமக்கு எதுவும் கிடைக்காமலே போகிறார். அது நன்மை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாயிருக்கிறார். நன்மை கொடுக்கிறதுக்கு தேவன் அது ஆயத்தமாயிருக்கிறார். இங்கே நமக்கு நாம் பார்க்கும்போது இங்கே அது நாம் விண்ணப்பம் செய்த விதம் எப்படிப்பட்டதுன்னு நாம் யோசிக்கட்டும். நம்முடைய விண்ணப்பம் பண்ணத விதம், நாம் எப்படிப்பட்ட விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பாக செய்கிறார். இங்கே நம்ம விண்ணப்பங்கள் எல்லாம் முழு மனதோடு இருக்குதா என்று நாம் யோசிச்சு பார்க்கட்டும். இங்கு வசனத்தில் சொல்லுகிறார், விண்ணப்பம் பண்ணும்போது தகாத விதமாக நீங்க கேட்காதீங்க. அதை விண்ணப்பம் பண்ணும்போது நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவராய், அதை சண்டை இல்லாத, பிரிவினை இல்லாத, நாம் கர்த்தருக்கு முன்பாக யுத்தம் பண்ணாமல், மக்களுக்கு முன்பாக யுத்தம் பண்ணாமல் நாம் கர்த்தருக்கு முன்பாக ஆயிருக்கட்ட தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் எங்களோடு கூட இருக்கிற தேவன், உண்மையான தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன். இந்த நாளுகளில் தேவனே, அநேக குடும்பங்களில் பிரச்சனையோடு, கவலையோடு, பாரத்தோடு இருக்கிறார். அந்த குடும்பங்களில் ஒரு விடுதல் உண்டாகட்டும். அந்த குடும்பங்களில் ஒரு விடுதல் உண்டாகட்டும். இப்போ நாங்கள் செபிக்கும் போது குடும்பங்கள் விடுதலுக்குள்ள, சமாதானத்துக்குள்ள கடந்து வரப்படட்டும். இன்னைக்கு வசனங்கள் கேட்கிற ஓரோ மக்கள் மேலும் உமது பிரசன்னம் இறங்கி வரப்படட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனதையோடு, வியாதியோடு இருக்குதோ அவங்களுடைய குடும்பங்களில் வியாதிகள் விட்டு மாறட்டும். சரீரங்கள் குணமடையப்படட்டும். ஒரு விடுதல் உள்ள பிள்ளைகளாய் மாற்றட்டும். இந்த நாளுகளை பெரிய ஆசீர்வாதத்தோடு வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமேன்.